மகா, கார் அந்த பக்கமா விட்டுருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏ வெண்ணிலா, நீ ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இன்னும் என்னமோ சொல்லுவியே, அது பேர் என்ன? ஜாரு என்னமோ சொல்லுவியே, அதை எடுத்து வச்சிட்டியா? மா, அது ஜர்க்கின்மா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி சரி சரி. அது இல்லனாலும் பிரச்சனை இல்ல, உனக்கு தான் அந்த மாமா இருக்கான்ல. மாமா, இவ்ளோ சத்தமா சீக்கிரட்டா பேசினால நான் இன்னைக்குதான் பாக்குறேன். அவ்வளவு சத்தமாவா கேட்டுச்சு? இந்த கனவெல்லாம் இங்கேயே ரூம்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு வரணும், புரியுதா? ஆமா, செல்வம் இங்க. மா, கார் எடுத்துட்டு வர போயிருந்தம்மா. சரி சரி. என்னங்க, எக்ஸ்போல நமக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கணும்னு அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். திவ்யா, திருநீர் தட்டு எடுத்துட்டு வா. இந்தம்மா. நல்லா இருப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருமா. சீக்கிரமே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும், ஞாபகத்துல வச்சுட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. கௌரி, நீ இது சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ற? ஓ, இதுக்குதான் காலையில இருந்து சாமிய ஐஸ் வச்சிட்டு இருந்தியா? நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரி வாங்க. ஆமா, வாங்க. நல்லா இருங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நீ நிம்மதியா வாழணும். நான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசாம அமைதியா அடக்கமா சந்தோஷமா வாழணும். சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாரும் கிளம்புங்க. திவ்யா, மதிய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோமா. அதெல்லாம் நான் என் ரூம்ல தூங்க வச்சுக்கிறேன், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா போயிட்டு வா. கிளம்புறத வாசல் வாங்க. மகா, உங்க அண்ணன் ஒரு பக்கம் குதூகலமா ரெடி ஆயிட்டு இருக்கான். அதுக்கு நீ மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல? நானும் சந்தோஷமா தான் வரேன். ஏன்னா திரும்பி வரும்போது அந்த இம்சை, அதான் உங்க நொன்ன, அவன் வரமாட்டான். அன்னைக்கு மாடியில உன்கிட்ட விட்ட சவால் உனக்கு தெரியும்ல? இத்தனை வருஷமா காணாம போய் திடீர்னு முளைச்சான் பாரு உங்க அண்ணன். இதுக்கப்புறம் அவன் வரவே மாட்டான். வாமா, இருமா, நானும் உள்ள வரேன். மகா, நீ முன்னாடி உட்காரு, ஏறிக்குமா. மாப்பிள்ள டிரைவ் பண்ணுவாப்ல. ஏங்க, இந்தாங்க, இந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் 4 டயர் கீழே வைங்க, போங்க. சரி. வெண்ணிலா, ஹாப்பி ஜெனிமா. ஐயோ, டேய் செல்வம், இப்படி வா. நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. அந்த கிராமத்துக்கு போய் காட்டு மல்லிங்கிற பொண்ணுகிட்ட போய் பூஜை பண்ணணும்னு சொல்லி பூஜை பண்ணு. நம்ம பக்கத்து வீட்டு பவுன் மருமகளுக்கு அப்படித்தான் பூஜை பண்ணி குழந்தை பிறந்திருக்குடா. மகாவுக்கு இதுல நம்பிக்கையே இல்லம்மா. எனக்கு இருக்குடா. பூஜைய பண்ணிட்டு தான் நீங்க திரும்பி வரணும். பூஜை முடிஞ்சிருச்சுன்னு நீ போன் பண்ற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருப்பேன். மகா பூஜை எல்லாம் பண்ண மாட்டா. நீங்க தேவையில்லாம அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டாம். டேய், நான் உங்க 2 பேரையும் ஏற்காடுக்கு அனுப்புறதே பூஜை பண்றதுக்காக தான். எனக்கு தெரியாது, நீ அவளை எப்படியாவது சம்மதிக்க வச்சு பூஜையை முடிச்சிட்டு தான் வரணும் சொல்லிட்டேன். சரியா? கிளம்பு கிளம்பு. செல்வம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பூஜையை மறந்துடாத, பண்ணிட்டு தான் வரணும். டாடா. ஹாப்பியா கை காட்டுமா. வெண்ணிலா, டாடா. நல்லபடியா போயிட்டு வாங்க. கடவுளே. ஏய், காட்டுமல்லி அக்கா வந்தாச்சே.
பெரியய்யா வணக்கம். வைத்தியத்துக்கு வந்தவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நான் பாக்குறேன். அம்மா தாயே, நான் தவம் இருந்து பெத்த பையம்மா. 3 மாசத்துக்கு முன்னாடி கால்ல அடிபட்டுருச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குணமாகலம்மா. நானும் போகாத இடம் இல்ல, பார்க்காத டாக்டரும் இல்ல. கடைசியா உங்களை கேள்விப்பட்டு வந்திருக்கேன். என்ன கைவிட்டுறாதீங்கம்மா. உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்கம்மா. கடம்ப வனத்துக்கு வந்தவங்க கண்ணீரோட போனதா சரித்திரமே இல்ல. இத 3 ராத்திரிக்கு கொடுங்க, தன்னால சரியாயிடும். அடுத்த முறை வரும்போது இவன் நடந்துதான் வருவான். அப்படி மட்டும் நடந்தா உனக்கு பொங்க வச்சு வணங்குறேன் தாயி. நீ என் குலசாமி.